வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 12/5/2026 மே மாதத்திலே செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ பராபவரிடத்திலே சித்திரை மாதத்திலே 29வது நாள். இன்றைக்கு உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் தசமி திதி காலையில 10:36 வரைக்கும். இந்த தசமி திதியில ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்னு வைத்துக் கொண்டிருக்கலாம், நல்ல பண வரவு கிடைக்கும். இன்னைக்கு அந்த 10:36க்கு அப்புறம் ஏகாதசி வந்துடும். விரதம் இருப்பதற்கான விஷயங்கள் உண்டாகும். பூரட்டாதி என்கிற நட்சத்திரம் 9:36 வரை மாலை வரை இருக்கும். உத்திரட்டாதி பின்பு வந்துவிடும். இந்த கல்வி, வேலை, திருமணம், வியாபாரம் இதெல்லாம் தடைபட்டிருக்கு சார், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா முருகப்பெருமானை நீங்கள் வணங்குவது ரொம்ப நல்லது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவசியம் அந்த சண்முக கவசம், கந்த கவசம், முருகாற்றுப்படை, முருகா எனும் நாமம் இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றங்கள் வாழ்விலே கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 7லேருந்து 8 மணி வரைக்கும், சாயங்காலத்துல 10லேருந்து 11 மணி வரைக்கும். ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிய நேரம் 12:01. வடக்கு பக்கம் செல்லுபவர்களுக்கு பாலை பரிகாரமாய் உண்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே ஒரு 25 வினாழிகள் சூரியன் இருப்பார். 5:54க்கு சூரியனின் உதய நேரம். மகம் மற்றும் பூரமான சிம்மராசியிலே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் உச்சப்பட்டு செவ்வாய் ஆட்சி கொண்டு மேஷராசியிலே அமர்கிறார். புதன் சுக்கிரன் ஆட்சியுடன் சேர்ந்து ரிஷபராசியிலே அமர்கிறார். குரு மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், சனி பகவான் மீன் ராசியிலே அமைகிற இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கும் பலன் பார்க்கிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய புரட்டாதி நட்சத்திரம் என்கிற சதயர கும்பராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே லாபத்துக்கு கொடுக்கக்கூடியது, குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லுவோம், அப்படி உங்களுக்கு வரும். அதனால வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனை பிடிச்சிக்கோங்க, பல காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் உண்டு. 3, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளார சுக்கிர பகவான் புதனுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராசிநாதனே உட்கார்ந்துருக்கான், ஆட்சியில் இருக்கிறார் அர்த்தம். 3ஆம் இடத்துக்கான சனி பகவான், 3ஆம் இடத்துக்கான சந்திர பகவான் இன்றைக்கு கும்பராசிக்குள்ள ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய குழப்பங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 8, 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, குரு உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்களுக்கு பல விதத்திலும் சப்போர்ட்டிவ் ஆன்சர்ஸா கொடுக்கக்கூடியதான இந்த சந்திர பகவான் பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல குருவுடைய சாரத்திலே டிராவல் பண்றாரு. மனசுல நிறைய கிளியர் மைண்ட் செட் நிறைய வரும், தெளிவான சிந்தனைகள் உண்டாகும். வெற்றிகளுக்கு இலக்கு தெளிவான சிந்தனை. 8, 2 என்ற அதிர்ஷ்ட எண், இது ரெண்டுமே இன்னைக்கு துணையா இருக்க போறது. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அஷ்டமத்திலிருந்து கொஞ்சம் மூவ் ஆகி 9ஆம் இடத்துக்குள்ள மூவ் பண்ணக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல மனதிலே நிறைய கவலையை கொடுப்பார். செய்கிற வேலையை கரெக்டா செஞ்சோமான்னு நிறைய செக் பண்ண சொல்வார். கொஞ்சம் புரிதல் இல்லாத சூழ்நிலையை உண்டாக்குவார். 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொஞ்சம் தெளிவாகலாம். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாளிலே பல காரியங்களிலே போட்டிகள், முக்கியமா இந்த பயணங்கள் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிறதெல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள். தாமதமாய் போட்டு விதண்டாவாதமாக சில விஷயத்தை சாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள்.
வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபமான நாள். லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 6ஆம் இடமான ரிணரோக சத்ரு என்கிற எதிரிகள் ஸ்தானத்திலே உட்கார்றாரு. பூரட்டாதி என்கிற குருவின் சாரத்திலே உட்கார்றாரு. குரு அண்ணாவர் உங்களுடைய இந்த ராசிநாதனை பார்க்கிறார். அதனால் இன்னைக்கு நிறைய லாபங்கள் உண்டு. புதிய முயற்சிகளே வாடிக்கையாளர்களும் நிறைய கிடைப்பார்கள். 4, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, மனதில உற்சாகமான நாள். நிறைய ஆர்வ பெருக்குகள் நிறைய இருக்கும். செய்யற காரியங்களை திருப்தியா செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். தொழிலுக்குரியவரான இந்த சந்திர பகவான் லாபத்தை நோக்கிய பார்வையை வைக்க இருக்கிறார். அதனால இன்னைக்கு வரவுகளும் நல்ல ஒரு முயற்சியினால் வரக்கூடிய சக்சஸ் ஸ்டோரியும் நிறைய இருக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய சுகஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். தன்னுடைய பார்வையை உங்களுடைய சிம்ம ராசி மேல வைக்கிறார். சிம்ம ராசிங்கிறது உங்களுக்கு தொழில் அப்படிங்கிற விஷயத்தை சேர்ந்தது. அதனால நிறைய விருத்தி அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய செய்கிற காரியங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி செய்வீங்க. அதுல நிறைய வரவுகள் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 3, 5. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிநாதன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ராசியின் சாரத்திலேயே இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல சந்திர பகவான் செல்கிறார். மனதிலே ஆழ்ந்த பக்தி நிலை நிறைய இருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் முருகப்பாட்டெலாம் கேட்டுட்டு ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த வைப் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, பல விதத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய நல்ல நாள் என்று. குபேர சம்பத்து அப்படிங்கிற விஷயத்துல பூரட்டாதிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறாரு. குருவினாலே பார்க்கப்படுகிறார். குடும்பத்துல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லாபங்கள் பெருகும். சுப நிகழ்வுகள் உண்டாகும். 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளர குருவின் சாரத்திலே செல்லக்கூடிய சந்திரனை குருவே பார்க்கக்கூடிய சூழ்நிலையினாலே மனதிலே சுகங்கள் உண்டு. கலத்தரத்திலே நல்ல அந்யோன்யமும் அன்பும் உண்டாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் என்கிற விஷயங்கள் நடக்கும். அதனால திருப்திகரமான வாழ்க்கை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கால்குலேட்டிவ் ரிஸ்க் நிறைய இருக்கும். 12ஆம் இடத்திலே புரட்டாதி நட்சத்திரத்திலே புறக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்க ராசிக்கு பயணம் செய்ய இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியமா அப்படின்னா ஆமா சார். ஆனா சிநேகத்துடன் விரதம் இல்லாமல் இருப்பது நல்லது. சண்டை போட்டுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் அவங்களோட ஒத்துமையா இருந்தீங்கன்னா அதெல்லாம் நன்மையாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்று. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.